வெல்கம் பேக் டு விஸ்மயம் நியூஸ் 24. இன்றைய நாளுக்கான குவைத்தின் செய்திகளை பார்க்கலாம். செய்திகளுக்குள் செல்ல முன் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே நோட்டிஃபிகேஷனையும் ஆன் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் பதிவிடும் வீடியோக்களை தவறாமல் பார்க்க முடியும். குவைத் சுற்றுலா பயணிகளுக்கு சுற்றுலா வீசாவில் வேட்டையாடக்கூடாது என எச்சரிக்கை. மங்கோலியாவின் சுற்றுலா வீசாவில் வேட்டை உரிமம் இல்லை, அதை வேறு வீசா மூலம் தனித்தனியாக பெற வேண்டும் என்று மங்கோலியாவிற்கான குவைத் தூதர் முத்லக் அல் துவைமர் வியாழக்கிழமை உறுதிப்படுத்தியிருக்கின்றார். குவைத் தூதர் மங்கோலியாவுக்கு வரும்பொழுது தங்கள் விமான டிக்கெட்டுகள் மற்றும் வசிக்கும் இடத்தை சமர்ப்பிக்குமாறு அழைப்பு விடுத்துள்ளார். வேட்டை உரிமத்தை உள்ளடக்கிய வீசாவை பிற நடைமுறைகள் மூலம் பெறலாம் என்பதை மீண்டும் வலியுறுத்தியிருக்கின்றார். குவைத் குடிமக்கள் விதிகள் மற்றும் விதிமுறைகளுக்கு கட்டுப்பட வேண்டும் அல்லது அபராதம் மற்றும் வீசா ரத்து செய்யப்படுவதை எதிர்கொள்ள வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியிருக்கின்றார். குடியிருப்பு பகுதிகளில் வீட்டு விதானம் அகற்றப்படும் என்ற வதந்திகளை நகராட்சி மறுக்கிறது. வணிக மற்றும் தனியார் குடியிருப்பு பகுதிகளில் உள்ள வீட்டு விதானங்கள் அகற்றப்படுவதாக கூறி சமூக ஊடகங்களில் பரவும் செய்திகளை நகராட்சி மறுத்திருக்கின்றது. ஒரு அறிக்கையில் நகராட்சி இந்த கூற்றுக்கள் ஆதாரமற்றவை என்பதை உறுதிப்படுத்தியிருக்கிறது. ஏதேனும் அகற்றும் நடைமுறை ஏற்பட்டால் முன்கூட்டியே ஒரு அறிவிப்பு ஸ்டிக்கர் ஒட்டப்படும் என்றும் சட்டப்பூர்வ காலாவதியான பின்னரே நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் விளக்கியிருக்கின்றது. தனியார் குடியிருப்பு பகுதிகளுக்குள்ள பிரதான இரண்டாம் நிலை மற்றும் உள் சாலைகளின் விரிவான பராமரிப்பு செயல்படுத்த பொதுப்பணி அமைச்சகத்துடன் தொடர்ச்சியான ஒருங்கிணைப்பு இருப்பதாக நகராட்சி மேலும் தெளிவுபடுத்தி இருக்கிறது. பள்ளிகள் அல்லது வீடுகளுக்கு முன்னாலுள்ள விதானங்களை அகற்றுவது, நிலக்கீழ் மற்றும் ஓடு மேற்பரப்புகளை பழுதுபார்ப்பது மற்றும் பிற குடிமை பணிகளை உள்ளடக்கிய சாலை பராமரிப்பு திட்டங்களின் ஒரு பகுதியாக மட்டுமே நிகழ்கிறது என்று அது மேலும் கூறியிருக்கின்றது. இத்தகைய முயற்சிகள் குவைத்தின் பொதுப்பணி அமைச்சகத்தால் குவைத்தின் ஆளுநர்கள் முழுவதும் மேற்கொள்ளப்படும் புதிய விரிவான பராமரிப்பு ஒப்பந்தங்களின் கீழ் வருகின்றன. குடியிருப்பு பகுதிகளில் குறிப்பாக வீட்டு விதானங்கள் சேவை அமைச்சகங்களால் நடத்தப்படும் பணிகளின் முன்னேற்றத்தை தடுக்கும் சந்தர்ப்பங்களில் அதிகாரிகளுடன் ஒத்துழைத்து தெரு பராமரிப்பு நடவடிக்கைகளை எளிதாக்குமாறு நகராட்சி குடிமக்களை வலியுறுத்தியிருக்கிறது. தூதரின் செய்தி. இந்தியாவின் சாதனைகள் மற்றும் குவைத்துடனான வளர்ந்து வரும் உறவுகள். இந்தியாவின் 79வது சுதந்திர தின சிறப்பு நிகழ்வில் குவைத்தில் வசிக்கும் அனைத்து இந்திய குடிமக்களுக்கும் இந்திய வம்சாவளியினருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது இரு நாடுகளுக்கும் இடையிலான நெருக்கமான மற்றும் நட்புறவு உறவுகளுக்கு உறுதியான ஆதரவளித்ததற்காக குவைத் தலைமை அரசாங்கம் மற்றும் மக்களுக்கு எனது ஆழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நீண்டகால மற்றும் காலத்தால் சோதிக்கப்பட்ட உறவை மேலும் வலுப்படுத்தவும் விரிவுபடுத்தவும் இந்தியா உறுதி பூண்டிருக்கின்றது. இன்று நமது சுதந்திரத்தின் 79 ஆண்டுகளை கொண்டாடும் வேளையில் இந்த 8 தசாப்தங்களில் இந்தியா அடைந்த பல சாதனைகளை பற்றி நாம் பெருமை கொள்கின்றோம். சமத்துவ வளர்ச்சிக்கான நமது உறுதிப்பாடு நமது சமூக பொருளாதார கொள்கைகளின் மூலக்கல்லாகும். ஜனநாயகம், பன்முகத்தன்மை மற்றும் பன்முகத்தன்மையில் ஒற்றுமை ஆகிய கொள்கைகள் இந்திய சமூகத்தில் ஆழமாக பதிந்திருக்கின்றன. அவை வசுதைவ குடும்பகம், அதாவது உலகமே ஒரு குடும்பம் என்ற பண்டைய தத்துவத்தால் வழிநடத்தப்படுகின்றன. இது நமது வெளியுறவு கொள்கையையும் வடிவமைக்கிறது. இன்று இந்தியா 1 பில்லியன் வாய்ப்புகளை கொண்ட நாடாக காணப்படுகின்றது. நிச்சயமற்ற புவிசார் அரசியல் சூழலில் உலகளாவிய சவால்களுக்கு மத்தியிலும் குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்களை அடைந்த வலுவான பொருளாதாரத்துடன் இந்தியா சமீபத்தில் உலகின் 4வது பெரிய பொருளாதார நாடாக மாறியிருக்கிறது. மேலும் அடுத்த 2 ஆண்டுகளில் 3வது பெரிய பொருளாதாரமாக மாற தயாராக இருக்கின்றது. மேக் இன் இந்தியா முன்முயற்சியின் மூலம் நமது ஆத்ம நிர்பம் என்ற திட்டம் நம்மை தன்னிறைவு அடைய செய்தது மட்டுமல்லாமல் உலகளாவிய விநியோக சங்கிலிகளின் ஒருங்கிணைந்த பகுதியாகவும் மாற வடிவமைக்கப்பட்டிருக்கிறது என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். குவைத்தில் இன்றைய தினம் தங்கத்தின் பெறுமதிகளை பார்க்கலாம். 24 காரட் 1 கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 33.02 குவைத் தீனார்களாகும். 22 காரட் 1 கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 30.28 குவைத் தீனார்களாகும். 21 காரட் 1 கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 28.90 குவைத் தீனார்களாகும். 18 காரட் 1 கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 24.77 குவைத் தீனார்களாகும். குவைத்தின் இன்றைய நாணய மாற்று விகிதங்களை பார்க்கலாம். ஒரு குவைத் தீனார் ஒன்றின் இந்திய பெறுமதி 286.67 இந்தியன் ரூபாய்களாகும்.
ஒரு குவைத் தீனார் ஒன்றின் இலங்கை பெறுமதி 985.55 இலங்கை ரூபாய்களாகும். ஒரு குவைத் தீனார் ஒன்றின் பங்களாதேசி பெறுமதி 397.82 பங்களாதேசி டக்காஸ் ஆகும்.